மாமா 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 எதுக்கு மாமா அடிக்கிறீங்க? நான் என்ன மாமா தப்பு பண்ணேன்? மாமா அடிங்க மாமா. நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு அடிங்க மாமா. என்ன பண்ணா எதுக்கு அடிக்கிறீங்க? பேசாத. அவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? என் சைக்கிள் டபுள் சேர்த்து போயிருக்கா. அப்பா அவர் வேண்டாம் என்ன சொன்னாரு? நான் தான் காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சு கூட்டிட்டு போய் விடுங்கன்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு? ஓ நீ தான் சொன்னியா? அப்புறம் வச்சுக்கிறேன். என்னங்க நீங்க அவன் மறுபையன் தானே, கூட்டிட்டு போனா என்னங்க தப்பு? அவனுக்கு உரிமை இல்லையா? யாரு மறுபையன்? இந்த புத்திக்கார பையலா? டேய் என் குடும்பத்தை கெடுக்கிறா திருடையில இருந்தியா? இது மாதிரி எல்லாரும் இருக்க இடம் கொடுத்தா படுக்கு பாய் கேட்டான்னு பழமொழி தான் சொல்லுவாங்க. இவன் கேட்டா மாட்டியா? டேய் போடா வெளியில போடா. விட்டு விட்டு வெளிய போடா. சொந்தம் உங்களை விட்டா வேற யாரு இருக்கா? என்ன விட்டு வெளிய. வேண்டாங்க ஓடி வேண்டாங்க. அப்படிப்பட்ட பையன் இல்லைங்க. நீ போடி உள்ள. மாமா நான் எந்த தப்பு பண்ணல மாமா. என்ன நம்புங்க மாமா. என்ன போன்னு சொல்லிடாதீங்க மாமா. மூணாவது உனக்கு ஒரு நல்ல மாப்பிளை வாரியா? என்ன அவசரம்னா சைக்கிள் டபுள் அத பத்தி உனக்கு என்ன? மாப்பிளை இருக்கா? அரி வச்சு அரிசி வருப்பாங்க. பணம் இருக்கா? அப்புறம் என்ன நேரா கூட்டு வா, இல்ல ஒரு போட்டோவாவது கொண்டு வா. புரியுதா? லட்சுமி லட்சுமி இவ்வளவு நேரமா கத்திட்டு இருக்கல, பதில் பேச முடியாது உன்னால? சரி என்ன விஷயம் சொல்லுங்க. ஏன் விஷயம் இருந்தா வருவியா? இந்த போட்டோவை பாரு. இவன் தான் உனக்கு பாத்துருக்க மாப்பிளை. மாப்பிளையா? இப்ப உங்ககிட்ட நான் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்டேனா? எனக்கு எதுக்கு மாப்பிளை பாக்குறீங்க? நீயும் கும்மா மாதிரி எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சியா? தொலைச்சிருவேன். நான் எங்க கை நீட்டணும் அங்க கழுத்து நீட்டணும். என்ன ஆட்சி மூச்சுனா யார்கிட்டயுமே எதுவுமே கேட்காம உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க என்ன பொம்மையா நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாடுறதுக்கு? அன்னைக்கு அப்படிதான் அம்மா ஏதோ கேட்டாங்கன்னு கண்ண விழா திட்டிட்டீங்க. வீட்டுல ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு இருந்த மாமாவை அடிச்சு வீட்டுல இருந்து துரத்திட்டீங்க. இன்னைக்கு என்னடானா எவனோ ஒருத்தருக்கு என்ன கழுத்து நீட்ட சொல்றீங்களா? உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? அடிச்சு பல்லுக்கு பேசுறேன். யார பார்த்து பைத்திக்கிறேன்? இவங்க நிறைய பேச்சு. இவன் தான் மாப்பிள. தாய்தாமனை கூட்டு வா, பேசி முடிச்சிருவோம். யாருக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் ஒரே நாள்ல ஒரே மேடல 3 கல்யாணம் நடந்தே தீரும். போயா வீட்டுல சும்மா உட்காந்து சாப்பிடறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு சார். இதுக்காக பெருசா ஃபீல் பண்ணிக்காதப்பா. உன் வீடு மாதிரி நினைச்சுக்க. உனக்காக 2 இடத்துல வேலைக்கு சொல்லியிருக்கேன். கட்டாயம் கிடைச்சிடும். இல்ல சார், அது கிடைக்கிற நேரத்துல கிடைக்கட்டும். எனக்கு ஒரு சின்ன யோசனை சார். சொல்லுப்பா. ஒண்ணு இல்ல சார், இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க கரண்ட் பில்ல கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நேரடியாவே பாத்துருக்கேன் சார். எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிறத கூட ஒரு முறை அவர் கரண்ட் பில்ல என்கிட்ட கட்ட சொன்னாரு. நானும் கட்டிட்டு மீதி காசு அவர்கிட்ட கொடுத்தேன். அதுக்கு அவர் சொன்னாரு மீதி காசை நீயே வச்சுக்கப்பான்னு சொன்னாரு. நான் வந்து இனாம்லாம் வாங்குறது இல்ல சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னாரு இது இனாம் இல்லப்பா, நீ செஞ்ச வேலைக்கு கூலினாரு. கரண்ட் பில்ல கட்டுறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தான்ப்பா தெரியும் அப்படின்னு சொன்னார் சார். அப்பதான் சார் நான் யோசனை பண்ணி பார்த்தேன், இதையே நம்ம ஏன் தொழிலா எடுத்து செய்யக்கூடாதுன்னு. இந்த ஏரியால தான் நிறைய பேர் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க இருக்காங்களே சார், அவங்களுடைய கரண்ட் பில்லு டெலிபோன் பில்லு எல்லாத்தையும் நானே கட்டுறேன் சார். பிரமாதமான யோசனையா இருக்க. இது யாருக்கு தோணலையே? இப்ப வா, இந்த ஏரியாவுக்கு எல்லாரையும் உனக்கு அறிமுகப்படுத்திடுறேன். ஏண்டி உங்க அப்பா தான் எது நல்லது எது கெட்டதுன்னு ஒண்ணு தெரியாம ஆடுறாரு. நீங்களும் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு ஏடி ஆடுறீங்க? இந்த கூத்து எந்த வீட்லயாவது நடக்குமா? உங்களுக்கு தான் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், குடும்பம் எப்படி நடத்தணும்னு ஒண்ணுமே தெரியாது. வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ளைங்களோ அப்படியே இருந்தாங்கன்னா குடும்பம் உருப்படுமா? சொல்லுங்கடி. அம்மா இவனுங்க வாழ்க்கையை தான் பாழாக்கிட்டாருன்னா உன் வாழ்க்கையை பாழாக்கிடுவார் போல இருக்கே. நான் என்ன பண்ணுவேன்? பெட்ட வயிறு பொத்தி எரியுது. ஏமா அனாவசியமா அழற? நாங்க விருப்பப்பட்டு தானே இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறோம். எங்க லைஃப பாத்துக்க எங்களுக்கு தெரியாது. என்னமோ நாங்க உன்னை கொடுமைப்படுத்துற மாதிரி பெருசா அழறியே. பாக்குறவங்க எல்லாம் எங்களை தப்பா நினைக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு அழறத நிறுத்து. போறோம். அம்மா அவன் பொண்ணு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுங்க. எங்களுக்கு என்ன? வாடி போலாம். நல்லா அழட்டும். அவனுக்குதான் மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. பின்ன நீ ஏமா அழற? இப்போ இப்போ நீ அழறதுனால ஏதாவது நடக்க போதா? ஏதாவது நடக்க போதா?
இது பாரு, நீ அழறத நிறுத்தலன்னா நான் இந்த வீட்டை விட்டே போயிடுவேன். அப்படி என்ன சொல்லாதம்மா, வேணாம்மா, அப்படி என்ன சொல்லாத, அப்படி என்ன சொல்லாத. 3 பொண்ணை பத்தவையா என் பேரை பெருசா போடு, போட்டோ போடு, மண்ணை அகட்டி அழைக்கிறார் அப்படி டைட்டில் வச்சுடு. சரி கேந்திரியா, போயா வெளியே, போயா. யாருக்கிட்ட கல்யாணம் தெரிய வச்ச என் பொண்ணுங்களை அநியாயமா ஆயிரக்கணக்கில தள்ளுறியா? அவங்க வாழ்க்கை நாசமாக பாக்குறியா? அதுக்கு நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன். முன்னாடி சட்டையை பிடிக்கிறேன் நீ கொண்டு வருவேன். ஏண்டி வீட்டுல முதல் தடவை ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி முதல் பத்திரிக்கை காட்ட ஒருத்த வர்ற அந்த வாய் கிழிச்செறிய நீ எவ்வளவு குடும்பம் இல்லையா? பொண்ணுக்கு கஷ்டப்பட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணா அது ஒரு பெத்த தாய் தடுப்பாளாடி. என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்க விட மாட்டேன். அப்ப கொலை பண்ணிட வேண்டியதான். அதுக்கெல்லாம் துணிஞ்சு வந்தாடி நானே, அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். ஆனா உன்னை கொலை பண்ணா என்ன புரிஞ்சு போயிடுவாங்க, என் பொண்ணு கல்யாணம் நின்று போயிடும். அதுக்காக பல்ல கிடைச்சிருக்க. ஏய், கல்யாணம் முடிகிற வரைக்கும் வீட்டு வாசல தாண்ட எப்ப மாட்டேன். முன்னாடி கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி பரப்பி கிடக்குது, பின்னாடி ஏகப்பட்ட லேடிஸ் குமிஞ்சி கிடக்குது. லுக் அட் தம் சுவாமி. ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், ஒரு லோக்கல் மென்டல், நீங்கெல்லாம் எனக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல உட்கார்ந்துருக்கு. என் தலைவிதி நான் எங்க போய் சொல்றது? என்ன மேனுது, குப்பத்துல தீ பிடிச்ச மாதிரி இவ்வளவு புகை வருது. ஐயோ, நிறுத்துங்க நிறுத்துங்க, அட்டி பகவானை அனுப்பிச்சாலே தோசை வந்துடும். என்ன தோசை வரும்? யாரியா இவரு? சிகரெட் அபச்சாரம் அபச்சாரம், மனவரையில உட்காந்து சிகரெட் குடிக்கிறல. இதுல வர்ற புகை விட இதுல கம்மியா தான் வருது. ஒரு லார்ஜ் டென்ஷன். ஐயோ குடிக்கிறல. யூ வாண்ட் a small? லார்ஜ் தோசை வந்துடும். அபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரம். அடிக்கிறார், கையில அடிக்கிறார், ஸ்மால் அடிக்க மாட்டேங்கிறார். இது என்ன மனவரையா பாரா? நான்சென்ஸ். கல்யாணம் பண்ண 3 பேரையும் அழிச்சுன்னு வாங்க. அம்மா 2 பொண்ணு தான் வந்திருக்கு. நான் தாலி கட்ட வேண்டிய பொண்ணு இன்னும் காணுமே. அவசரப்படாத சாமி, நான் தாலி கட்ட வேண்டிய பொண்ணு ஏன் என்ன வரல? இன்னொரு பொண்ணு அழிச்சுன்னு சொல்லுங்க. வர சொல்லு. காணா என்னடா நம்ம லட்சுமியை பாத்தியாமா? நம்ம லட்சுமியை காணாமா? என்ன நம்ம லட்சுமியை காணோம். எங்க போனதுல எல்லாத்தையும் தேடி பார்த்தோமா, எங்க போய் பாத்துறீங்க? லட்சுமி காணுமா? என்ன சொல்றேன்? எங்க போயிட்ட லட்சுமி? ஏற்கனவே கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தா, கட்டாயப்படுத்தி கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சீங்களே, எங்க போயிட்டா லட்சுமி? எங்க போயிட்டா லட்சுமி? சத்தம் போடாதமா, சத்தம் போடாத. கல்யாணத்துக்கு வந்து காதல் வந்துச்சுன்னா மத்த தங்கச்சிங்க கல்யாணம் நின்று போமா. ஐயர் பொண்ணை கூப்பிடுங்கிறாரு, இந்த கிழவி கிட்ட என்னடா பேசணும்? விவரம் தெரியாம பேசாப்பா. தங்கச்சி லட்சுமியை காணாப்பா. என்னடா சொல்ற? ஆமா, கல்யாண மண்டபத்துல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்து எங்க போச்சுன்னு தெரியல. இவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, அதனால உன் தங்கச்சி எங்கேயும் ஒழிச்சு வச்சுட்டு ஒன்னும் தெரியாத எல்கேஜி பொண்ணு மாதிரி இங்க அழுதுட்டு இருக்கா. அப்பா மரியாதையா என் பொண்ணுங்கன்னு சொல்லிடு, நான் உயிரோட சும்மா இருப்பா. சும்மா நாட மாறாட. இது மாதிரி இங்க இருந்தோ ஒப்பாரி வச்சு மானத்துக்கு எடுத்துருவா, வீட்டுக்கு கூட்டு போ. மீதி 2 கல்யாணத்தை ஒழுங்கா நடத்துறேன். முதல்ல இந்த 2 கல்யாணத்தை மட்டும் நடத்த. 2 கல்யாணம் தானே, பேஷா பண்ணிடுவோம். அப்படின்னா எனக்கு இன்னைக்கு கல்யாணம் இல்லையா? அப்பா எனக்கு இன்னைக்கு கல்யாணம் இல்லையா? அப்பா அப்பா அப்பா, என்னடா சாப்பாடு பத்திரியா? எனக்கு இன்னைக்கு கல்யாணம் இல்லையாப்பா. என்னடா வளர்ற? நான் வளரலப்பா, அங்க எல்லாரும் அப்படிதான் பேசிக்கிறாங்க. எங்கடா பொண்ணோட அப்பன்? கல்யாணம் இல்லைங்களா? 2 கல்யாணம் தான் சொல்றேன். இருங்க, 3 பொண்ணுகளுடைய கல்யாணத்தையும் ஒன்னா நடந்தா நான் அதுப்பட்டேன். ஆனா இப்ப திடீர்னு ஜோசியர் என்ன சொல்றாருன்னா, 3 கல்யாணத்தையும் ஒன்னா பண்ணா 3ஆவது மாப்பிள்ள அவுட்டுங்கிறாரு. ஏயா பொண்ணு பக்கம் தெரியாதா? நிச்சயார்த்தம் பண்ண தெரியாதா? மனவேல உட்கார தெரியாதா? தெரியும். அப்ப என்ன சொன்னா, அப்படி பண்ணா மாப்பிள்ளையோட அப்பா உயிருக்கு ஆபத்துனா, இப்ப என்ன சொல்றா, மாப்பிள்ளையோட உயிருக்கு ஆபத்துங்க. ஐயோ, அவங்க அம்மாவோட உயிருக்கு ஆபத்துங்க. டோட்டல் ஃபேமிலியா போய் பரவாயில்லையா? அப்புறம் எப்ப கல்யாணம்? 2 நாள் கழிச்சு வச்சுக்கலாம். இப்ப பந்தி தேர போது போய் சாப்பிடுங்க. அப்ப எனக்கு பாயாசம் இருக்கு, போயா போடா. 2 நாள் கழிச்சு வாங்க, முதல்ல சாப்பிடும். ஓம் அக்னிதேவாய தீமகி அக்னியே ஸ்வாஹா சுத்தம் தேவாய நமஹ. காப்பி, நீ பேசுறது ஒரு மீனிங் கூட எனக்கு புரியல. அடுத்த மேட்டர் என்ன சொல்லு. தாலி எடுத்து கட்டணும், அவ்வளவுதானே. ஓகே, ஏதாவது சொல்ல போறியா? கட்டி மேல கட்டி மேல கட்டி மேல. அதெல்லாம் தேவையில்லை.
எத்தனை நாள் போடணும் பின்னாடி? 3 முடிச்சு போடணும். 3 முடிச்சு. அதெல்லாம் அதிகம். 1 வேணா போடுறேன். எனக்கு டைம் இல்ல. இதுக்கு தான் அப்பவே மண்ணா கிட்ட சொன்னேன். ரிங் மாத்திக்கலாம்னு சொன்னா கேட்டானா அவன். எக்ஸ்கியூஸ் மீ, பின்னாடி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. மாங்கல்யம் தந்துநானேனா மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பக்தாமி. எவனோ வாய்க்குள்ள அரிசி போடுறது போட தெரியாதவங்க ஒரு மாப்பிள்ளை. I don't like it. பரவாயில்ல, கொஞ்சமா வை. கொஞ்சம் எடுத்து நீ வாட உனக்காட இப்ப கல்யாணம் நடந்து அதான் எப்ப இருக்கு? உள்ள போய் வச்சுக்கமாப்ல கூட்டு போயடா. வாங்க. பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்றது சர்க்கஸ்ல பகர் விளையாடுற மாதிரி இருக்கு. அவன் பார்த்தா தகராறு தான் வரும். எனக்கு பயமா இருக்கு. வா போயிடலாம். பயப்படாம வாங்க மாமா. வா போயிடலாம். வாங்க. ஏன் பயப்படுறீங்க மாமா? நில்லுங்க. அம்மா அம்மா. மாமா நான் சொல்றது கேளுங்க. என்ன தைரியம் வந்து என்னடா பஞ்சாயத்து திட்டம் போட்டு அவங்க 2 அனுப்பிச்சு வச்சு ஒண்ணும் தெரியாத மாதிரி நாடாரியா அடிச்சு கொண்டு போடுறேன். ஏன் அவங்க 2 பேரையும் அடிச்சு இப்படி கொலை பண்ற? நீ பார்த்த 2 மாப்பிள்ளைங்களை விட இதோ இந்த குப்பை எந்த விதத்துல அறிவில்லையா? உழைக்கிறது இல்லையா? ஒழுக்கமா இருக்கிறது இல்லையா? இந்த விதத்துல கொண்டு போயிட்டா. நல்ல வேலை இவளுங்க மாதிரி உன் பேச்சை கேட்டு வாழ்க்கையை கெடுத்துக்காம நல்லவனான குப்புன புத்திசாலித்தனமா கல்யாணம் பண்ணிட்டால. இனிமே அவ வாழ்க்கையில ஒரு குறைய வராதியா, ஒரு குறைய வராது. போய் வேலையா நீனே என்ன போக சொல்றது? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நீ பண்ற கூத்தெல்லாம் பாத்துக்கிட்டு நான் இங்க 1 நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். 1 நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நான் இருக்க மாட்டேன். நான் இருக்க மாட்டேன். வாங்க போலாம், வாங்க போலாம். போனா போயிட்டு போறேன். உள்ள போமா. இது பாரு, அந்த அணகாவடி போறீங்களே, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம என் காலில் வந்து விழுகுதான் போறீங்க. வாய விட்டு போ. போது நிறுத்தியா. யாரு பிச்சை எடுக்க போறாங்க, யார் கால வந்து விழ போறாங்கன்னு போக போக தெரியா. பாப்பா நம்ம போலாம். போக